சிஇசி சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி மனித குலத்துக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். பிரபஞ்ச சக்தின்னு சொல்லும்போதே நமக்கு எல்லாம் ஒரு மனசுக்குள்ளே வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற இந்த பஞ்சபூத சக்தி தான். இந்த பஞ்சபூத சக்தியினுடைய கூட்டு தான் பிரபஞ்ச சக்தியாக நம்ம சொல்கிறோம். இந்த அண்ட சராசரம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் இது ஒரு ஒழுங்கமைப்போடு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த இயக்கத்திற்கு ஒரு சக்தி தேவை, அதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொன்னோம். இந்த இயக்கத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற இந்த 5 சக்திகள் தான். இந்த 5ஐயும் அடிப்படையாக வைத்து தான் இந்த உலக இயக்கமும் சரி, இந்த பிரபஞ்ச இயக்கமும் இருக்கு. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்களும் பஞ்சபூத இயக்கத்தின் அடிப்படையாக கொண்டுதான் உருவாகி இருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம்னா உயிர் என்றால் என்ன, உயிருடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற இதனுடைய சேர்க்கை தான், இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவை தான் ஒரு உயிரினுடைய மூலப்பொருளாக இருக்கிறது. பஞ்சபூத சக்திகள் எங்கே இருக்கிறதோ அங்கே உயிர்கள் முளைத்துவிடும். அதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீடுகளில் மளிகை சாமான்கள் வாங்குவோம், அதில் அரிசி, பருப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு பருப்பு எடுத்துக்குவோமே உதாரணத்துக்கு. இந்த பருப்பை நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறீங்க. ஒரு 6 மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வண்டுகள் இருக்கும். அப்போ நம்ம போட்டது பருப்பு, ஆனால் நம்ம திறந்து பார்க்கும்போது அது வண்டு, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது வண்டு இருக்குதுன்னா அதுக்குள்ளே வண்டு எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சபூத சக்திகள் எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த உயிர்கள் முளைத்து விடும். சரி, இப்போ அதே பருப்பை நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கும்போது 6 மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ திறந்து பார்த்தோன்னா அதில் வண்டுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. காரணம், அதில் காற்றுங்கிற ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிறனால அங்கே உயிர்கள் முளைப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான். இதில் எப்போ சமநிலை, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொபோர்ஷனேட்டில், ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியான உயிரினங்களுடைய இயக்கமும் வளர்ச்சியும் இருக்கும். இந்த சமநிலை, அது ஒரு சமநிலைன்னு வச்சுக்குவோம். ஒரு மனித உடலுக்கு இவ்வளவு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணுங்கிறது ஒரு சமநிலைன்னு வச்சுக்குவோம். அந்த சமநிலையில் மாறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுது என்ன ஆயிரும்னு சொன்னால் நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மனித உடலுக்கு வந்துடும். அப்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூல காரணமாக என்ன இருக்கும், முதல் காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆதார சக்தியான, உயிர் சக்தியான, இறை சக்தியான பிரபஞ்ச சக்தி தான், இந்த பஞ்சபூத சக்தி தான். அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முதலில் அவனை குணப்படுத்துவதற்காகவும் ஒரு டூலை நம்ம கையில் எடுத்துக்கிறோன்னா பஞ்சபூதம் சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. இதிலிருந்தே நமக்கு தெரியும், அண்டத்தில் எந்த சக்தி மையமாக இருக்கிறதோ அதே சக்தி தான் இந்த பிண்டத்துக்குள்ளும் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது இன்றைக்கி ஏன் நமக்கு நோய் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி அதுக்கு மூல காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அது பஞ்சபூதங்களுடைய சமநிலை இன்மை தான். அதுக்கு பல காரணங்களாக இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் உங்களுடைய நோய் ஏற்படுவதற்கு காரணம், அந்த நோயானது உடம்புல இருக்கலாம், மனசில் இருக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, மனசில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்திட்டோனாலே போதும். இப்போ பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய நுட்பங்கள், டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. யோக கலையை சொல்லலாம், முத்திரைகளை சொல்லலாம், அக்குபஞ்சரை சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த கல்வி முறைகள் நம்மை அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. நாம் அறிவியல் பார்வையிலிருந்து விலகி மெய்ஞான பார்வையில், ஆன்மீக பார்வையில் நம்முடைய உடலை பார்க்க பழகி கொண்டோமே ஆனால் நோய்ங்கிறது வரவே வராது. அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியானது மனித உடலுக்கு மிக பெரும் ஒரு ஆதார சக்தியாக, உயிர் சக்தியாக இருக்குங்கிறதுல நம்ம எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு நுட்பம் எதிலே அடங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா
இந்த பஞ்சபூதத்தை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் பஞ்சபூதங்களை எப்படி சமப்படுத்துவது அப்படிங்கிறத நாம் படிப்படியாக தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். நன்றி நண்பர்களே.